தீபாவளி ஸ்பெஷல் வித்தியாசமான செய்முறையில் பாலக்காட்டு பலகாரம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்க பொட்டுக்கடலையே பொடிச்சு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. அதே மிக்சர் ஜாரில் இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே 12 பச்சை மிளகா, 5-6 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் 2 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. 1/2 கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி நல்லா கலந்து இது மாதிரி பிடிச்சிங்கன்னா பதம் வரணும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நெழுப்பாக மாவை பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இது மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி லைட்டாக மெலிசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. விரலோட அச்சு பூரா அதில் பதிஞ்சிடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்ல பொன்னிறமாக செவந்து மொறுவலாக கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம்.